சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான வணக்கங்கள்ப்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஜஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது பப்ளிக் எக்ஸாம் மாடல் கொஸ்டின் பேப்பர். இதே பப்ளிக் வந்துருமான்னுலாம் கேட்காதீங்க. ஓகேங்களா? புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் என்ன அப்படி. இது ஒரு மாடல். ஆனா இதுலருந்து ஒரு 30 மார்க் வரலாம். பாஸ் ஆகக்கூடிய அளவுக்கு மார்க் வரலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி 11th ஃபிசிக்ஸ்க்கான தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 12ஆம் தேதி எக்ஸாம் எழுத போறீங்க. இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்றது மார்ச் 8. இன்னும் எத்தனை நாள் இருக்கு? ஜஸ்ட் வெறும் ஒரு 4 டேஸ் தான். செவ்வாய்க்கிழமை எக்ஸாம் எழுத போறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சூழ்நிலையிலே 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் நான் ஏற்கனவே அப்டேட் 3 வீடியோ பண்ணிட்டேன். இது 4th ரவுண்டு. ஓகேங்களா? அதனால வந்து இது 10 நிமிஷம்லாம் இருக்காது. ஒரு ரொம்ப 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 ஷார்ட்டாக வந்து முடிச்சுக்கிறேன். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, நம்முடைய 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 70 மார்க்கில் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க 70 மார்க் இருக்குது. மொத்த மதிப்பெண்கள் மேக்ஸிமம் மார்க் 70. இந்த 70ல் ஒரு 15 மார்க் எடுத்தீங்கனாலே வந்து பாஸு. இதில் ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 15மே 1 மார்க். மோஸ்ட்லி புக் பேக்கும் இருக்கலாம். புக்கு உள்ளேருந்து கேட்கக்கூடிய ஒரு 3 கொஸ்டினுமே வந்து இருக்கலாம். நான் ஃபாஸ்ட்டாக வந்து ஜூமிங் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து இதே வீடியோவை நான் ஏற்கனவே இதே மாடல் கொஸ்டின் பேப்பரை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி 2 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து இருந்தாலும் இது எக்ஸாம் கிட்ட கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சர்ச் பண்ணுவீங்க. அதனால் வந்து அவங்களுக்கு வேணுமே அப்படின்றதுக்காக தான் குறிப்பாக இந்த 15 மார்க் நான் எடுக்கணும் ப்ரோ. அதுக்கு நான் எவ்வளோ மார்க் ப்ரோ வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 1 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, இந்த 100 1 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே அட்டன் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவு மார்க்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ப்ரோ ப்ரோ 100 1 மார்க்ஸ் எவன் ப்ரோ படிப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பட் பார்க்கறதுக்கு தான் அப்படி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா முடிஞ்சிடும். சரி, ஓகே, இது 1 மார்க்கா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் முடிச்சோடனே நம்ம எதுக்கு போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டூவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இப்போ நீங்கள் அப்படியே பாருங்கள், ஸ்க்ரீனில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். பார்ட் 2ல் எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்க வினா எண் 24. எப்பவுமே ஒரு கொஸ்டின் வந்து கம்பல்சரி கேட்குறாங்கன்னா 2 மார்க் 3 மார்க் மட்டும் தான் கேட்பாங்க. 5 மார்க் வந்து ஃபிசிக்ஸுக்கோ கெமிஸ்ட்ரிக்கோ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கோ கேட்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஏ டைப் பி டைப் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். அதில் 24 கம்பல்சரி 2 மார்க்கில். அதில் வந்து பாருங்கள் 16 வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமன்பாட்டை வந்து பரிமாண பகுப்பாய்வு முறைப்படி சரியானதா அப்படின்னு சொல்லிட்டு எழுதும். அதாவது யூகேஷன் செக் த கரெக்ட்னஸ் யூகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 17th கடந்த தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சியை வரையறுக்க டெஃபினிஷன் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. டெஃபினிஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஒரு 2 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். இதுவுமே வந்து ஒரு 2 பாயிண்ட்ஸ் எழுதணும். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட்ஸ் வந்து எழுதணும். இப்போ பாருங்க 18வது ஒவ்வொரு மாதமும் சந்திர கிரகணமும் சூரிய கிரகணமும் நடைபெறுவது கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. அதுவும் டெஃபினேஷன் மாதிரி எழுதுங்க. 19th வந்து பாருங்க கோண உந்த மாறா விதியை கூறுக. ஸ்டேட் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க பாருங்க. 19th தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் இது முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணலாம். புக் பேக் கொஸ்டின் 20யும் அதே தான் புக் பேக் கொஸ்டின். மீட்சி அளிப்பு குணகம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 21 உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சம் மெத்தட் மாதிரி இதே மாடலேஷனில் இப்போ இங்கே ஒரு வெப்ப இயந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. நாளை பின்ன எப்படி கொடுப்பாங்கன்னா ஒரு தர்பூசணி பழம் 360 டிகிரி கோணத்தில் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் எப்படி கணக்கிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. எப்படி வேணால் கொடுப்பாங்க. பட் ஆனால் இதே மாடலேஷனில் கால்குலேட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லலாம். 23 22 இது ரெண்டுமே வந்து புக் பேக் கொஸ்டின். 2 லைன் எழுதுனா போதும். 22 பாருங்க புவியின் வளிமண்டலத்தில் ஹைட்ரஜன் வாயுவற்ற நிலை ஏன் உள்ளது? why there is no ஹைட்ரானிக் in the earth அப்படின்னு சொல்லிட்டு அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க பாருங்க. இங்கிலீஷ் மீடியமாக இருக்கட்டும் தமிழ் மீடியமாக இருக்கட்டும் ஜஸ்ட் 2 லைன்ஸ் எழுதுங்க போதும். 23 வாயு ஒன்றில் ஒளியின் திசைவேகத்தை பாதிக்கும் காரணிகளை எழுதுக. ரைட் டவுன் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 24 கம்பல்சரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஊசலின் நீளம் அதன் தொடக்க நீளத்திலிருந்து 44% அதிகரிக்கிறது எனில் தனி ஊசலின் அலைவு நேரம் அதிகரிக்கும் சதவீதத்தை கணக்கிடுகன்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்ட் 3க்கு வந்துட்டோம். அதாவது
3 மார்க் கொஸ்டின் இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 6 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். வினாயன் 33 இஸ் கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 18 மார்க் வரும் 3 மார்க்கில். ஆன்சர் எனி 6 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 33 இஸ் கம்பல்சரி. ஃபர்ஸ்ட், மிக நீண்ட தொலைவை அளக்கும் ரேடார் துடிப்பு முறை பற்றி விவரிக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அது இல்லை அப்படின்னா 26 வந்து பாருங்க, எரி பொருளொன்று 30 டிகிரி எரி கோணத்தில் எரியப்படுகிறது. அதன் ஆரம்ப திசை வேகம் 5 எனில் எரிபொருள் அடைந்த பெரும உயரம் மற்றும் கிடைத்தள நெடுக்கத்தை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணுற மாதிரியும் அதோடைய ரேஞ்ச் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரியும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக வந்து 27 இதுவும் வந்து நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, அது மாதிரி ஜென்ரல் கொஸ்டின்ஸ். மெத்தட் சேம், பட் கொஸ்டின்ஸ் வேறு மாதிரி இருக்கும். 28 ஸ்டேட் கெப்லர் 3 லாஸ். கெப்லருடைய 3 விதிகளை எழுதுக. 29 வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கலைகள் மற்றும் நெட்டலைகளை வேறுபடுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பாக்ஸ் போட்டு வந்து எழுதணும். அடுத்தது 30வது, மென்பானங்களை குடிப்பதற்கு நாம் உறிஞ்சு குழாயை பயன்படுத்துகிறோம். ஏன்? ஒரு ஜூஸ் குடிக்கணும்னா நம்ம ஒரு ஸ்டாவை யூஸ் பண்ணுறோம் கிளாஸில். அது எதுக்கு, என்ன ரீசனுக்கு அப்படின்றத வந்து நீங்கள் சும்மா ஒரு ஓன் ரைட்டிங் ஒரு 3 பாயிண்ட்ஸ் எழுதலாம். 31 ஒத்ததிர்வு விளக்குக, எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 32 மீள் நிகழ்வு நடைபெறுவதற்கான நிபந்தனைகள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 33 இஸ் கம்பல்சரி. இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் கொடுத்துட்டு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் விசை இதை வந்து கொடுத்துட்டு ஒரு புள்ளியில் அமைந்த நிலை வெக்டரின் மீது செயல்படுகிறது. இதோடைய ஆதியை பொறுத்து திருப்பு விசையின் மதிப்பை வந்து காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. பொசிஷன் வெக்டரை வந்து கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமான இந்த திருப்பு விசையுடைய அந்த டோட்டலான வேல்யூ வந்து காண சொல்லியிருக்கிறாங்க. கம்பல்சரி 3 மார்க்கு. லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு. பார்ட் 4 குறிப்பாக மொத்தம் 25. அப்போ 5 டீட்டெயில் எழுதணும். இதில் அந்த 5 டீட்டெயிலுக்கு நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இருந்தாலும் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். 34ல் 2 இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆளை மைய நோக்கு முடுக்கத்திற்கான கோவையை பெறுக அல்லது வேலை மற்றும் ஆற்றல் தத்துவத்தை கூறி விளக்குக. அதற்கு ஏதேனும் 3 உதாரணங்களை தருக. இது வந்து தமிழ் மீடியத்துக்கு. இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ் மீடியத்துக்கு தான் ஓரளவு பெருசாக இருக்குது. இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே ஒன்றுமே வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஜூம் பண்ணி தான் வந்து பார்க்கணும் போல். அடுத்தது 35 பிழைகளின் திருத்தம் பற்றி நீவீர், பெருக்கம் பற்றி நீவீர் அறிந்தது யாவை. இரு அளவுகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி வந்து அளப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வெப்ப அது அடுத்ததாக 35ல் வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வெப்ப பரிமாற்றமில்லா நிகழ்வில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக வந்து டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. அதோடைய சமன்பாட்டை வேலைக்கான சமன்பாட்டை வந்து எழுத சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 36 இதுவும் வந்து ஒரு ஓன் கொஸ்டின் மாதிரி வந்து கேட்டிருக்கிறாங்க. 2 கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா. அடுத்தது 37ல் பி வந்து பாருங்கள், அலைவுகளின் 4 வரிசைகளை வந்து பார்த்திங்கன்னா விரிவாக வந்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக 37ல் பி. 37ல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோக் விதி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே கூட நான் நம்முடைய புக் பேக்கில் இருக்கிறது உள்ளே கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் வந்திருக்கு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ் ஒரு 15 டீட்டெயில்ஸ் இல்லை 10 டீட்டெயில்ஸ் படித்தா போதும். கார்னர் பாருங்கள், 25 மார்க். இது வந்து 5 மார்க்கு. ஓகேங்களா? அடுத்ததாக அப்படியே வந்தீங்க அப்படின்னா பாருங்கள், இப்போ கார்னரில் பாருங்கள் 18 மார்க். இதில் கம்பல்சரி கொஸ்டின் இருக்குது, பார்த்து பொறுமையாக எழுதுங்க. கம்பல்சரியோடு சேர்த்து 6 கொஸ்டின். அடுத்தது இப்போ கார்னரில் பாருங்கள் 12 மார்க் இருக்குது. 6 கொஸ்டின்ஸ் வந்து எழுதணும் கம்பல்சரியோடு சேர்த்து. ஓகேங்களா? அடுத்ததாக 1 மார்க் எவ்வளோ இருக்குது? 1 மார்க் கிட்டத்தட்ட 20 மார்க் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் வந்து 20 மார்க்கை நம்ம ஈஸியாக வந்து எடுத்துடலாம். 20 மார்க் இல்லை, சாரி 15 மார்க் கரெக்டாக பாருங்கள். இப்போ மொத்தம் ஆக மொத்தத்தை 70 மார்க் கால்குலேஷன் வந்துடுதா? ஒரு 15, ஒரு 12, ஒரு 18, ஒரு 25, இந்த இவ்வளோவும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக நம்ம எடுக்க போகிற மார்க்ஸ் வெறும் 15 மார்க் எடுத்தால் பாஸு. ஸோ அதனால் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சில குட்டீஸ். 11th ஃபிசிக்ஸ் மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேரும் வந்து பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.